மாடு சாப்பிட்றத போய் மனுஷன் சாப்பிடலாமான்னு கேட்பாங்க. இந்த பருத்தி பாலை ஒரு தடவை நீ சாப்பிட்டு பார்த்தனா என்னுடைய ஃபேன் ஆயிருவேன். வணக்கம்ங்க. இந்த மதுரை வந்துங்க ரொம்ப பழமையானதுங்க. திருக்கோயில் இருக்க இடத்துல ஒரு 90 வருஷமா ஒரு பருத்தி பால் கடை இயங்கிக்கிட்டு இருக்குங்க. மாடு சாப்பிட்றத போய் மனுஷன் சாப்பிடலாமான்னு கேட்பாங்க. ஆனா இதுல இருக்கக்கூடிய ரகசியம் யாருக்குமே தெரியாதுங்க. பருத்தி கொட்டைன்றது மிளகு மாதிரி இத்துணூன்னு தாங்க இருக்கும். கையில பிக்க முடியாதுங்க. ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய பருப்பை எடுத்து சாப்பிட்டோம்னா நம்ம ஹார்ட்டுக்கு போகக்கூடிய ரத்த குழாயில இருக்கக்கூடிய கொழுப்பை நிமோ பண்ணக்கூடியது அந்த சக்தி அதுக்கு இருக்குங்க. பருத்தி கொட்டை, பருத்தி பால், தேங்காய், பச்சரிசி, உப்பு, ஏலக்காய், புளி, சித்திரத்தை, அடிமதுரம் இதெல்லாம் போட்டு சாப்பிடும் போது ரத்தத்துல அப்படியே கலந்து உங்களுக்கு 20 ரூபாய்க்கு புழுக்குன்னு வெளியே வந்துடும். அப்போ நீ லேசா நினைக்காத, ஏழரமா நினைக்காத, ரோட்ல கிடைக்குதுன்னு. மீனாட்சி அம்மன் கோயில் இருக்க இடத்து பக்கத்துல விளக்கு தூண்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த சிக்னல்ல இருந்து கீழவாசல் சிக்னல்ல இருந்து அடுத்த சிக்னல் முடிச்சால சிக்னல் கிட்ட டி.எம். சௌந்தரராஜனுடைய சிலை இருக்குது. இந்த சிலைக்கு எய்த்தாப்புல தான் பருத்தி பால் கடை இருக்குது. ஒரு தடவை வரணும் தான் என்னுடைய ஆசை. வணக்கம்ங்க. வணக்கம் 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 வணக்கம்.